ஏ.ஆர். அப்துல் லத்தீப் அவர்கள் எழுதிய வியாபாரத்தில் வெற்றி பெறுவது எப்படி என்ற புத்தகம் ஏ.ஆர். ஹிதாயத்துல்லா அவர்களின் முன்முயற்சியில் குரல் வடிவம் பெறுகிறது. தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் கூறும் இஸ்லாமிய உலகிற்கு மற்றுமொரு படைப்பு. தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் இஸ்லாமிய பங்களிப்பு இன்ஷா அல்லாஹ் தொடரும். இந்த வேளையில் உங்கள் அத்துணை பேருடைய பிரார்த்தனைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கின்றோம். வாடிக்கையாளரே நம் முதலாளி. அதேபோன்று வாடிக்கையாளரிடம் இனிமையாக பேச வேண்டும். ஆனால் இனிமையாக பேசி ஏமாற்றிவிடக்கூடாது. நாணயமும் வாய்மையும் கொண்ட வியாபாரி மறுமையில் இறைவனின் தூதர்கள், சித்தீகீன்கள், உண்மையாளர்கள், இறை தியாகிகள் ஆகியோருடன் இருப்பார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விற்றாலும் வாங்கினாலும் மீள கேட்டாலும் தாராள தன்மையுள்ள மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வாடிக்கையாளர்களை நண்பர்களாக, ஏன் நமக்கு முதலாளியாக பார்க்க வேண்டுமே தவிர குறைத்து மதிப்பீடு செய்து அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடாது. நம்மிடையே சில வியாபார பொருட்கள் அதிக அளவில் இருக்கும். ஆனால் நம்முடைய வாடிக்கையாளருக்கு நம்மிடம் இருக்கும் குறைந்த அளவில் வைத்திருக்கும் பொருளே வேண்டும். இப்போது நாம் என்ன செய்வது? இச்சூழ்நிலையில் பலர் நம்மிடம் அதிக அளவில் வைத்திருக்கும் பொருளை அவன் தலையில் கட்ட இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அதை எப்படியாவது விற்று காசாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இது சரியான செயல் அல்ல. நம்முடைய வாடிக்கையாளர் என்ன பொருள் விரும்புகிறாரோ அதை கொடுத்துவிட்டு நம்மிடையே உள்ள அதிக அளவில் உள்ள பொருளையும் சாம்பிளாக கொடுத்து இந்த பொருளும் இருக்கிறது என்று அந்த பொருளின் உண்மைத்தன்மையை எடுத்து சொல்லி விற்க முயற்சிக்கலாம். நம்மிடையே குறைவாக இருக்கும் பொருளை காலம் தாழ்த்தாது வாங்கி வைத்து கொள்ளவும் துரிதமாக செயல்பட வேண்டும். இதன் மூலம் வாடிக்கையாளரின் தேவையை பூர்த்தி செய்வதுடன் தேங்கி இருக்கும் பொருளையும் விற்க இயலும். ஆனால் எக்காரணம் கொண்டும் பொய் பித்தலாட்டம் செய்து விற்பனையை கூட்ட முயற்சிக்காதீர்கள். அது இறைவனின் கோபத்தை கொண்டு வரும். அவனின் அருளும் கிடைக்காது.